ஹோண்டா யூனிகானு பேரிங் உடஞ்சி போச்சு. வேறு புது பேரிங் வாங்கி மாற்ற போகிறோம். ரெண்டு பக்கமும் பேரிங் சைடை வந்து நல்லா மண்ணெண்ணெய் போட்டோ இல்லை பெட்ரோல் போட்டோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எதுவும் அடி எதுவும் பட்டிருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். புது பேரிங் வந்து ஒன் சைடு சீல் இருக்கும், ஒன் சைடு வந்து ஓப்பனில் இருக்கும். க்ரீஸ் வந்து நல்லா பேக் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் நல்ல குவாலிட்டியான க்ரீஸு கிடைக்கும் கடைகளில். குவாலிட்டியான க்ரீஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு நல்லா க்ரீஸ் வைங்க. க்ரீஸ் வச்சுக்கிட்டு இந்த சீல் வெளிப்பக்கமாக வர மாதிரி இப்படி வச்சு மாட்டிடுங்க. பேரிங் மாற்றியாச்சு. இப்போ ஆயில் சீல் மாற்ற போகிறோம். பேரிங் மேலே ஆயில் சீல் வச்சு இதே லைட்டாக அடிச்சு விட்றணும். அவ்வளோதான், ஆயில் சீல் உட்காந்துருச்சு. ஒரு சைடு பேரிங் மாற்றிட்டோம். மறுபக்கமும் அதே மாதிரி பேரிங் மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டியூப் ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே வச்சுருக்கோம். பேரிங் இருக்குது. பேரிங் வந்து ஆயில் சீல் இப்படி வெளியில் வர மாதிரி அப்படியே பேக் பண்ணி இது வந்து ஸ்பீடா மீட்ரு மாற்ற பக்கம். இதுக்கும் ஆயில் சீல் வந்து நடுவில் வந்து ஒரு வளையம் ஒன்று இருக்கும், அது மறக்காமல் மாட்டிருக்கும். வேறு பாருங்கள், அந்த வளையம் இருந்தால் தான் ஸ்பீடா மீட்டர் வந்து வேலை செய்யும், இல்லை வேலை செய்யாது. மறக்காமல் மாட்டியிருக்கோம். ஆயில் சீலை இப்படி கையில் அமுக்கி விட்டாலே எடுக்கிறோம். ஹோண்டா யூனிகானுக்கு வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு பேரிங் ஆயில் சீலு கலட்டி க்ளீன் பண்ணி புதுசு மாட்டியாச்சு.